வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் 11:30 மணிக்கு சமயபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக கிளம்பி நாங்கள் பஸ் ஏறி உட்காந்துட்டோம். பஸ்ஸும் கிட்டத்தட்ட சமயபுரத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்குது. அதாவது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மறுபடியும் சமயபுரம் போகிற பஸ்ஸில் நம்ம ஏறி போகணும். நாங்கள் போய் இறங்கியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 4 மணியாட்டம் ஆகி போயிடுச்சு. பஸ்ஸில் தன்வீஸ் ரொம்ப ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தார். கரெக்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அவர் பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கொண்டுட்டு போய் அவருக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மறுபடியும் சமயபுரம் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். 5 மணிக்கு பஸ் ஏறினோம். ஆனால் பஸ்ஸு 6 மணிக்கு பக்கமாக தான் கோவிலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. வழிநெடுக தன்வீஸ் அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக வந்தார். பாருங்கள், இந்த ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போகுது. இந்த பாலத்தையே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கடக்க வேண்டி இருந்தது. இது 18க்கு திறந்து விட்ட தண்ணி நல்லா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இந்த பாலம் முடிஞ்சு இன்னொரு பாலம் வரும் பாருங்கள். அதில் தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த பாலம்தான். இதில் பார்த்திங்கன்னா மணல் மட்டும்தான் அதிகமாக தெரியும். இந்த பாலத்தில் எந்த காலத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்ததுன்னு சரியாக தெரியல. பாருங்கள், வழிநடுக 2 சைடும் இந்த பாலத்தில் வெறும் மணல் தான் தெரியுது. ஆற்று பாலத்தில் பாலம் மட்டும் பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது நாங்கள் சமயபுரம் ரீச் ஆகிட்டோம். தன்வீஸ் கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தார். தூக்கவே சொல்லலை. வழிநடுக பார்த்திங்கன்னா இந்த பொரிகடலை, அல்வா இதெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தள்ளுவண்டி வியாபாரிகள்லாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு தேங்காய் பழ கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் மெதுவாக முன்னாடி கோபுரத்தை நோக்கி போனோம். மாடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அம்மாயி குட்டி மாடுன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். குட்டி மாடு இல்லைன்னு இது மாடு கண்ணுக்குட்டின்னு சொன்னோம். அடுத்ததாக முன்னாடி கோபுரத்தை நெருங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நாங்கள் செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு உள்ளே சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டோம். போகும்போது தான் இது சீனியர் சிட்டிசன் போகிற வழி. போயிட்டு அவங்க வெளியில் வர்ற வழி, நீங்கள் பின்னாடி பக்கம் போங்க சாமி கும்பிட அப்படின்ட்டாங்க. நாங்கள் திரும்ப அதே வழியில் திரும்ப வரும்போது தனுஷ் அந்த கடைகளெல்லாம் பார்த்துட்டு பொம்மை வாங்கி கொடுங்க அம்மாயி, கார் வேணும், ஜீப்பு வேணுன்ட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே வந்தார். இருங்கண்ணே, சாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது உனக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிற்க வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தோம். பாருங்கள், நடக்கிறது ஜாலியாக நடக்கிறாப்புல தனுஷ். எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. நடக்காத பையன் இவ்வளோ தூரம் நடந்து ஆர்வமாக பார்க்குறான். ஒரு இடத்தையும் எங்களுக்கு தன்வீஸ் தான் சுற்றி காட்டினார். அம்மா இங்கே பாருங்கள், தண்ணி குடிக்கிற இடம்னா, அப்புறம் ஒரு இடத்துல பிரசாதம் கொடுக்குற இடம்னா, ஒரு இடத்துல பொம்மை விற்கிற இடம்னா, இப்படி ஒரு இடத்தையும் வந்தால் கையை காட்டி எங்களை கைடு பண்ணி கூட்டிகிட்டு போனான். அதனால் எங்களுக்கு சலுப்பே தெரியல. அடுத்ததாக உள்ளே போகும்போது ஜாலியாக நடந்தே வந்தான். தூக்கவே சொல்லலை. முன்னாடி அவங்க அப்பச்சி போயிட்டு இருந்தார். பின்னாடி தன்வீஷுக்கு பின்னாடி நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொது தரிசனத்தில் எவ்வளவு கூட்டம் இல்லாத ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் போக ஆடி மாதம் முழுக்காவே இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நடைபாதை வியாபாரிகளும் கடை வச்சுருக்கிறவங்களும் உள்ளே இருக்கிற டிக்கெட் கொடுக்குறவங்களும் முதல் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆடி மாதம் முழுக்க ஃப்ரீயாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. இது பாருங்கள், இது நம்ம சமயபுரத்து அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இது வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு தேவைப்படுற கோயில் சமாச்சாரமாக ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம். அடுத்தது நாங்கள் பொது தரிசனத்தில் மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட சாமி பார்க்குறதுக்கு உள்ளே நெருங்கி வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரத்துலேயே சாமி கும்பிட்டா உள்ளே வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போய்க்கலாம். அப்படியே பாருங்கள், கிட்டத்தட்ட இது அப்படியே திருப்பதியில் போகிற மாதிரியே போயிட்டுருக்குது. பாருங்கள், விளையாட்டு பாருங்கள், அப்பப்போ விளையாட்டு பாருங்கள். தனுஷ் எப்படி டான்ஸ் ஆடுற பாருங்கள். உள்ளே அனுமதி இல்லை, அதனால் நான் உள்ளே எடுக்க முடியல. சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓவியத்தில் இருக்கிற சாமி ஃபோட்டோவெல்லாம் தன்வீஸ் தான் கையை காட்டி அம்மா இங்கே பாருங்கள் அப்பச்சி, அங்கே பாருங்கள் அப்பச்சி அப்படின்ட்டு
அவன் தான் எடுக்க சொல்லி எங்களுக்கு வந்து அறிவுறுத்தினான். ரொம்பவே சூப்பராக இருக்குது அம்மாளோட அந்த அவதாரம். கண்குளிர அந்த சாமி தரிசனம் பார்த்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் மட்டும் ஒரு 15 நிமிஷம் ஒரே இடத்துல நின்று பார்த்தோம். அவ்வளோ ரொம்ப கூட்டம் குறைவாக இருந்தது. அடுத்ததாக வந்து இங்கே ஒரு 6:30 மணிங்கும்போது தனுஷுக்கு வந்து பால் கொடுத்தாங்க. அதாவது 3 to 5 வயசு வரைக்கும் இந்த முதலமைச்சர் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அந்த பால் ஒரு டம்ளர் அவனுக்கு கிடச்சிது. வெது வெதுன்னு ஆற்றி கொடுத்தேன், குடித்தேன். உடனே வெளியில் வந்து இந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஏன்னா நாங்கள் புறப்பட்டதே 12 மணிக்கு புறப்பட்டு 6:30 மணிங்கும்போது சாமி பார்த்துட்டோம். ரொம்ப திருப்தியாக திவ்யமாக சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அடுத்தது வெளியில் கொடிமரத்தை வந்து மறுபடியும் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானத்துக்கு வந்தோம். அன்னதானம் வந்து சூப்பராக இருந்தது. சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், கூட்டுன்னு இருந்தது. இது வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா மாவிளக்கு, அதாவது இந்த நிமித்தின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்களா அவங்களுக்கு உண்டான இடம். அப்படியே மணி 7 7:15 போது வந்து இந்த கோபுரம் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக ஜொலிக்க ஆரம்பிச்சிது. இந்த அம்மனோட முகத்துக்கு என்னென்ன கலர் கொடுப்பாங்களோ 9 அவதாரத்துக்குமே அந்த கலர் வந்து இந்த கோபுரத்தில் ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது. அந்த லைட் வெளிச்சத்தையே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் பார்த்தோம். எங்களுக்கு வர்றதுக்கே வந்து மனசு இல்லை. சமயபுரத்தம்மன் அவ்வளோ ஒரு அழகான ஒரு திவ்ய தரிசனத்தை கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம். அடுத்ததாக வந்து தனுஷுக்கு தேவையான பொம்மைகள்லாம் வாங்கிட்டு நாங்கள் திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க.